நமது இந்திய நாட்டுக்கு வழங்கியுள்ள மதசார்பின்மை என்ற கோட்பாடோடு தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படை சட்டத்திற்கு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற இந்த சிஏஏ சட்டத்தை எங்கள் வழக்கறிஞர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. நமது வழக்கறிஞர் சங்கம் இந்திய மக்கள் அனைவரும் ஒரு நாட்டு மக்களே. அவர்கள் எந்த மதத்தினராலும் சரி, எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, மதமாகவோ அல்லது ஜாதியாகவோ அல்லது வேறு விதமாகவோ இடமாகவோ எதுவும் பிரிக்கப்படக்கூடாது. இந்திய மக்கள் என்பதை மட்டும் இருக்கணும். அதற்காக அதை பிரிக்கின்ற இந்த சிஏஏ சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். வழக்கறிஞர் சங்கம் அந்த சட்டத்தை புதுவையில் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எதிர்க்கின்றோம். வன்மையாக அந்த சட்டத்தை நிறைவேற்றினால் அதை போராட்டம் வெடிக்கும் என்று தெரிவித்துள்ளோம். குடியுரிமை சட்டத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய திருநாட்டில் மக்களை பிரிக்கின்ற மதவாத போக்கினை கண்டித்து போராட்டம். இது போராட்டம் சார்பிலே போராட்டம். இது போராட்டம். குடியுரிமை சட்டத்தை கண்டித்து போராட்டம். இது போராட்டம். மதவாத போக்கினை வன்மையாக கண்டிக்காத போக்கினை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்தியா கூட்டணி சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுமதியோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுமதியோம் இந்த போக்கை அனுமதியோம். கண்டிக்கின்றோம். வரும் சட்டங்கள் மக்களை பிளவுபடுத்தும். குடியுரிமை